நடத்துகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெற்றோர் ஸ்தானம் என்று வருகிற பொழுது வேதம் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, துச்சமாக எண்ணக்கூடாது. சில சமயத்தில் நம் ஜபங்கள் ஏன் கேட்கப்படுகிறதில்லை என்று கேட்டால், நாம் பெற்ற பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு விகல்பமான எண்ணம் இருக்கும். ஆமாம், அது ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். 5 விரல்கள் ஒரே போல் இல்லை. சில பிள்ளைகள் படிப்பிலே நல்ல கெட்டிக்காரர்களாக கூர்மை பொருந்தின அறிவுடையவர்களாக இருப்பார்கள். சில பிள்ளைகள் படிப்பிலே பின்தங்கி இருப்பார்கள், மற்ற காரிலே முன்னோடி காணப்படுவார்கள். ஆனால் தாய் தகப்பனுடைய மனம் என்னவென்றால், அண்டையிலாரை, உறவினர்களை, உற்றாரை எல்லாம் பார்த்துவிட்டு அல்லது பெற்ற பிள்ளைகளையே பார்த்து ஒப்பிட்டு எல்லாரும் படிக்கிறார்கள், ஏன் இந்த பிள்ளை படிக்கிறதில்லை? படித்திருந்தால் சேட்டை செய்யாதிருந்தால் அந்த பிள்ளைக்கு உகந்தாய் காணப்படும். யாரும் ஒரு இயந்திரத்தை போல பிள்ளைகளை வைக்க முடியாது. இது பிள்ளை என்பது ஒரு உயிர் இனம், அது ஒரு மனித இனம். அது தன் இஷ்டப்படி